2026ல மிதுனத்துல பிறந்தக்கூடிய ஆட்களுக்கு, அவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு சுக்கிரனோட புத்திகள் நடக்குதோ, இப்ப இருக்கக்கூடிய பீரியட் காலகட்டத்துல சுக்கிரனோட பீரியட் யாருக்கெல்லாம் போகுதோ, அவங்க பர்ட்டிகுலரா வந்துட்டு லவ் விஷயங்கள், காதல் திருமணம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, இந்த 2026 அப்படிங்கும்போது உங்களோட மேரேஜ் லைஃப்ல வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு பாதிப்புகளை குடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ஸோ, அப்ப இந்த மிதுன ராசியில 2026 கூடிய மத்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி இருக்குங்க? ஓகே, இது காதலுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. காதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய இப்போ நீங்க திருமண வாழ்க்கையில குழந்தை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துல இப்போதைக்கு இந்த குழந்தைகள் தேவையில்லை அப்படிங்கிற யார் யாருக்கெல்லாம் அந்த ஒரு எண்ணங்கள் இருக்குதோ, தயவு செய்து இந்த 2026 நீங்க கவனமா எடுத்துக்கோங்க. இந்த வருடம் நீங்க விட்டாச்சு அப்படின்னா குழந்தை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிகளுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர புத்தி அப்படிங்கும்போது சிரமத்தை கொடுக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய யூட்ரஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொண்டு வருதுங்க. ஸோ இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படி நம்ம பார்க்கும்போது மிதுனத்துக்கு இந்த 2026 அப்படிங்கும்போது உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொடுக்குதுங்க. அதன் தவிர வேற இருக்கக்கூடிய பொருளாதார வாழ்க்கையாகட்டும், அவங்களுக்கு அக வாழ்க்கையாகட்டும், சென்டிமெண்டல் லைஃப், இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பா இருக்குங்க. பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துக்கு அது பர்டிகுலரா லேடிஸ்க்கு உங்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட அந்த இஷ்யூஸை கொடுக்கறதுனால கட்டாயமா குழந்தை விஷயத்துல கவனமா இருக்க தேவைப்படுது. மற்றபடி நம்ம ரொம்ப இந்த 2026 மிதுன ராசிக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற ஆண்டுகள் கிடையாது.